யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், the book of Job chapter 37 verses 5. ஒரு மனுஷன் பயங்கரமான நிர்பந்தத்தினூடாய் கடந்து வந்த ஒரு சரித்திரம் தான் யோபில் இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்துட்டு வாழ்க்கையில இனி வாழவே முடியுமா என்று சொல்லி நினைத்த ஒரு மனுஷனுடைய சரித்திரம் தான் யோபினுடைய சரித்திரம். இது கேட்ட அநேகர் இங்க இருக்கிறீங்க. அவன் எந்த தப்புமே பண்ணல. அதுதான் ரொம்ப வித்தியாசமான காரியம். தப்பு பண்ணா தண்டனை வரலாம், இந்த மனுஷன் தப்பே பண்ணல அப்படின்னு நிறைய இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் அல்ல, ஒரு நாள் சந்தோஷமா வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு துர்ச்செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாய், புள்ள போகுது, சொத்து போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, வீடு போகுது, யாருமே இல்லை. கடைசியில் மனைவியும் கூட ஒரு கேள்வியாய் மாறுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மனுஷன் பல காரியங்களை கடந்து வந்து பலருடைய அவனோடு கூட வந்து ஜெபம் பண்ற மாதிரி பேசுறாங்க. எல்லா காரியத்தையும் கடந்து இந்த 37வது அதிகாரத்தில் ஆமேன், அது நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுறாரு. எல்லா மனுஷனும் அப்படி தானே, ஒரு காரியம் எதிர்ப்பா வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிடும். எங்க ஆண்டவரே, எங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்லாம் என்ன பண்றாரு கேட்க தோணும். அப்படிதான். ஆனாலும் அவர் சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, நான் போகும் வழியை நீர் அறிந்து இருக்கிறீர். கர்த்தர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டீங்க, நான் செத்தாலும் என்ன உயிரோடு எடுத்துட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப பிரமிப்பா பேசுகிற அநேக காரியங்களை நீங்க வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் உங்களுக்கு. ஏன்னா என்னடா அது எவனும் பேசுறானுன்ற மாதிரி இருக்கும். சரித்திரம் கொஞ்சம் 2 அதிகாரத்தில் முடிச்சிடும். டைம் எடுத்து வாசி, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் ஏன் இந்த இடத்துல வாக்குத்தத்தனாவே நம்ம நோண்டிட்டு போயிட்டு என்னதுங்க ஏசியாவிலையோ இல்லைன்னா எசேக்கியேலையோ இல்லை எரேமியாவிலையோ சங்கீதத்தில் எடுத்துன்னு வந்துடுவோம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஆழமாக காமிச்சாரு. பாருப்பா, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் உன்னுடைய அறிக்கை மாறாதிருந்தால் அந்த அறிக்கையில ஜெயம் இருக்குது. யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலில் நம்பி சொல்றீங்க? எவ்வளோ காரியம் கையை விட்டு போனாலும் ஆண்டவர் போகவே முடியாது, போக மாட்டார். சொல்லுங்களேன், சொல்லிதான் பாருங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, யாரு போயிட்டாலும் சரி, கர்த்தர் போக மாட்டார், கர்த்தர் போக முடியாது. லாக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆமா, லாக் பண்ணிக்கிட்டாரு நம்மோடு கூட. அதுக்கு தான் இந்த ரத்தம், அதுக்கு தான் இந்த எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சதை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் இவர் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் தம்முடைய சத்தத்தை 37ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம் ஸ்பெசிபிக்கா, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுவார். சொல்லுங்க, ஆச்சரிய விதமாய். இங்கிலீஷ்ல எனக்கு இன்னும் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. God thunders his voice in marvelous ways. இன்னொரு புதிய டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன், NET அப்படின்ட்டு. அதில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. நார்மலாக NLTயில் தான் பார்த்துட்டு இருப்பேன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில். ஆனால் இது நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்வலஸ் வேஸ். அல்லேலூயா. மார்வலஸ்ன்ற வார்த்தை தெரியுமா? சொல்லுவோமே நம்ம தான், ஓ மார்வலஸ், ஓ பியூட்டிஃபுல், ஓ எக்ஸலண்ட். அதுதான் கர்த்தர் ஆச்சரிய விதமாய், அல்லேலூயா, குமுற. சத்தத்தை அவர் சொல்றது, மெல்ல பேசுவார், சத்தமா பேசுவார், எப்படி வேணா பேசுவார். பூமி அதிர்ந்துரும், சமுத்திரம் பிளந்துரும். அதான் ஆச்சரிய விதமாய். அல்லேலூயா. அசையவே முடியாது என்று இருக்கிறதையும் கர்த்தர் அசைச்சிருவாரு. அசையவே முடியாதுன்றத அவரால் கூடாது என்பது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அசையக்கூடாதது எதுவுமே கிடையாது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தமிழ்லையும் கொஞ்சம் இப்போ இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு டிரான்ஸ்லேஷன், பரிமாணம் பண்ணப்பட்ட தமிழ் மொழியாக்கம். நானும் கற்றுக்கிறேன் இந்த மாதிரி தமிழ்லாம் பேச, ரொம்ப அப்படியே ரொம்ப வருஷமா. அப்போ அந்த மொழியாக்கத்தில் பார்க்கும்போது, நான் விளங்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்னு எழுதியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? கிரகிக்க அப்படின்னும் போது கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கும். நம்மளாம் இன்னும் கூட இங்கே தமிழில் ரொம்ப ரொம்ப நிறைய விளக்கங்கள் தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் திருத்தி சொல்கிறேன், இல்லை அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். உன்னால் புரிஞ்சிக்க முடியாது கர்த்தர் எப்படி செய்வாருன்ட்டு. நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் இந்த காலில் நாம் ஆராதிக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். அவருக்கு தான் நன்றி சொல்கிறோம். பிசாசு நிறைய சொல்லுவான், அவன் வேலையே அதுதான், எதையாவது சொல்லிகிட்டே இருக்கணும், எதையாவது நம்மளை மட்டுப்படுத்தணுன்ட்டு.
என் விசுவாசம்தான் அதை என்ன பண்ணும், இல்ல நான் நம்புறதான் உண்மைன்னு நிரூபிக்கும். Amen. My faith will prove that what the enemy says is wrong and what I believe is true. Hallelujah. அன்னைக்கு சாரால் நகைக்கிறாங்க. தூதர்கள் வந்து சொல்றாங்க, அவன் மனைவி போய் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுப்பா, வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு உட்காந்துங்கிறாங்க. உள்ளே சாப்பிட்டுட்டு அவனுங்க சும்மா போகாமல் சொல்கிறாங்க, அடுத்த உற்பவ கால திட்டத்தில் ஒரு பிள்ளைய நீ பிடிச்சிட்டு இருப்பாடா, டேய் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போங்க, வந்தனா காணிக்க போட்டேன்னா சர்ச் அட்டன் பண்ணனா ஏதோ வந்துட்டேன் 1ஆம் தேதி எழுந்து வந்தேன், அதுவும் பர்த்டே, அதனால நான் என்ன பண்ணேன், சரி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துக்கிறேன், நீ வந்து என்னன்னா கிரகிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே தூதல். உன் பொண்டாட்டி சிரிக்கிறா மனைவி, அது ரொம்ப வித்தியாசமாகுது, கிண்டல் பண்ணுறா. ஆக்சுவலி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவள் நகைக்கிறாள் என்றால் கிண்டல் பண்ணுறாதீங்க ஆண்டவரை. இப்போ காரியம் நடக்கலன்ட்டு நீ காலைல என்ன பண்ணுறாதீங்க, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு இருந்தால் கூட எனக்கு தெரியாது. உங்கள் முகத்தை நல்லா சிரிச்சிங்க, ஒரு மாதிரி தூங்குற மூஞ்சி, 2 மூஞ்சி தான் காமிப்பீங்க. காலையில் இங்கே வந்தீங்கன்னா 2 முகம், ஒன்று அப்படியே சோகமாக முடிச்சிடுவீங்களா, முடிக்க முடியாது, இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, எப்படி முடிச்சிட முடியும். இன்னொரு முகம் எப்படின்னா எந்த முகம், இந்த 2 முகம் தான் நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ நம்பவே மாட்டியா, என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு இருக்கிறவர் தான் என்னுடைய ஆண்டவர். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த வார்த்தை உண்மை? எல்லாம் பேசிட்டு இந்த மனுஷனுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு, யோ செத்து ஒண்ணுமே இல்லையா, எல்லா பிள்ளையும் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சியா, ஆனா நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டு எனக்கு செஞ்சிருவேன். லூயா. இது என்ன கூட விளக்குறதுக்காக நான் இன்னொரு பகுதிக்கு கடந்து வருகிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 64வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்க. The book of Isaiah chapter 64. ஒரு சில காரியங்களை மாத்திரம் அந்த காலில் உங்களோடு கூட குயிக்காக சொல்லிட்டு நாம போலாம். The book of Isaiah chapter 64 64வது அதிகாரத்தினுடைய 3வது வசனமாய் சொல்லுகிறது, நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான, பாருங்க இங்க அவர் சொன்னாரு கிரகிக்க, இங்க பாருங்க என்ன சொல்றாரு, திருக்கசி கொண்டு கத்து சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டரி வந்துருச்சு, சமுத்திரம் பொழந்த ஹிஸ்டரி, ஒண்ணுமே இல்லாம வானத்துல இருந்து சாப்பாடு வர ஹிஸ்டரி, ஒண்ணுமே இல்லாம தண்ணி ஒரு கட்டையை போட்டா கசப்பான தண்ணி மதுரமா மாறிடுது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்த்தபடினால இப்ப தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். என்ன தெரியுமா, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்குகிறீர். நான் அதை இன்னைக்கு சூழ்நிலைக்கு, அது இது பாஸ்ட் டென்ஸை பிரைஸா எழுதுறாங்க, கடந்த காலத்தை துதியா எழுதியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு நிகழ்காலத்துக்கு, இன்னைக்கு வருங்காலத்துக்காக சொல்றேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அன்னியோடு கூட முடியல, ஆபிரகாமோடு முடியல, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மாத்திர கர்த்தருடைய அற்புதம் முடியவில்லை. இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டணும்னா கையை தட்டுங்க, ஒரு சோத்திரம் பண்ணா சோத்திரம் பண்ணுங்க, ஆமான்னு சொல்லி அங்கீகரிக்கிறதை நீங்கள் இந்த காலில் சொல்லுங்க. ஐயா, கர்ப்பம் செத்து போச்சு, அது மருத்துவம், அது மனுஷ மூளை, இந்த ₹1,00,00,000 என்னால முடியாது, இது நீங்க உலகத்தினுடைய சிந்தனை. கர்த்தருடைய பார்வையில் அது கிடையாது. எதிர்பாராத, சொல்லுங்க, எதிர்பாராத பயங்கரமான, ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது awesome and amazing things. அதுதான் இந்த மாசத்துல ஒரு டைட்டிலா வச்சிடலாம்னு நினைச்சேன் நான். ஹல்லேலூயா, awesome amazing. கிரகிக்க கூடாத, எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில மண்டையை கழுவுறது என் வேலைனா, சும்மா உட்காந்து மண்டையை கழுவுறது, ஏதோ ஒன்று மண்டையை கழுவுறதுக்கு ஏதோ ஏன் சாதிச்சுக்கணும் உங்க மண்டையை கழுவல, வசனத்தை வச்சு கழுவுறேன். எத்தனை பேர் நம்பி நீ உட்காந்துருங்க? எல்லாத்தையும் கழுவணும். எதை கழுவணும்? பயத்தை, உனக்குள்ளே இருக்கிற நகைப்பை, கேள்வியை. 2 மாசம் நடக்காது நடந்துருமா, 20 வருஷமா நடக்காது நடந்துருமா, இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை கழுவணும். இப்போ அந்த மண்டையை கழுவிட்டு, அந்த பரிசுத்த மண்டையை கொஞ்சம் பரிசுத்தமாக மாற்றி
கர்த்தர் வார்த்தையை, இந்த வார்த்தையை எப்படியே உட்கார வச்சிங்கன்னா இந்த மாசத்துல ஒரு பெரிய காரியத்தை பார்த்தலாம். பெரிய காரியத்தை பார்த்தலாம். கண்டிப்பா பார்க்கலாம் சார். சொல்றாரு, இது எழுதிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்படி சன்னிதானத்தில் பர்வதங்கள் உருகி போனேன்னு சொல்லிட்டு 4வது வருஷம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஓ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு பைபிள் எங்க? பைபிள் எங்க? பாரு பாரு பாரு, பக்கத்தில் பாருங்க. ரொம்ப முக்கியம். பல்ல கட்சின்னு நெகத்தை கட்சின்னு எதையும் யோசிச்சீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். முக்கியம். வசனம் இறங்கணும் உள்ள. என்ன சொல்லுங்க? கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன்றது சும்மா வேணா வாயில உளறிக்கலாம். 6ஆம் தேதி இது வரப்போறாங்க, 15ஆம் தேதி இதை பண்ண போறேன், பீகாருக்கு போக போறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்களை வேணா பேசுங்க. ஏன்னா டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம், இல்லைனா இதுதான் ஃபோர்காஸ்ட்னு. ஆனால் பெரிய நான் என்ன பண்ணுவேன், ட்ரம்ப்பையும் எங்கே கூட்டுன்னு வந்துடுவேன். இதெல்லாம் பேசணும்னா என்னன்னுவீங்க, பைத்தியமா நீ வேலையை பார்த்துன்னு முன்னால் முடிஞ்சதை மாத்திரம் பேசு. அப்படி தான் நமக்கு என்ன பண்ணோம் தோணும். கர்த்தர் எப்படின்னா சில விஷயங்களை சொல்லவே மாட்டார், சீக்கிரட்டாக அப்படி வச்சுன்னுப்பாரு. நயா இருந்தாலும் வாய் கூட திறக்க மாட்டுறாரு. காணாதவரை போல இருக்கிறீங்களா ஆண்டவரே? வசனம்லாம் வாசிக்கிறீங்களா? காது கேளாதவரை போல, பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிறீங்களா ஆண்டவர்? என்ன ஆண்டவர் இது? அதான் சொல்றாரு, நீரே அல்லாமல் உலக தோற்றது முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்ல, செவியால ஒருவனும் உணர்ந்ததும் இல்லை. சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்றீங்க. கர்த்தரே அல்லாமல் சில விஷயத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டார் நம்ம ஆண்டவர். சீக்ரெட் காட். என்னதுங்க? ஏன் நடக்கல அப்படின்னீங்கன்னா, அவர் வச்சுக்கிறார் ஒரு சீக்ரெட்டை. 22ஆம் தேதி செய்யறதுக்கு இந்த மாசத்துல இல்ல 29ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து உன்னை உன் விசுவாசம் எப்படின்னு பார்த்து 29ஆம் தேதி கையில கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? சில ரகசியங்களை வைத்திருக்கலாம். அவரே அல்லாமல் ஒருவனுக்கும் தெரியவும் இல்லை, தெரியவும் படுத்த மாட்டார். சில நேரங்களில் நம்மால் நினச்சிக்கிறோம், ஏதோ திருக்கசி வந்தாரா, அடிச்சுட்டு போன, ஓ சிலதை சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவாரா? நம்மாளுங்க உடனே திருக்கசத்து பின்னாடி ஓடுறது, ஃபோன் பண்ணி கேட்கறது. சொல்லுங்க சார், எங்கள் வாழ்க்கை. அவன் வந்து நீ கேட்டியன்ற ப்ரெஷரில் சொல்லுவான். ஆமாம் ஆமாம் ஆமாம், 22ஆம் தேதி உனக்கு நடக்க போது பார், உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். அந்த மாதிரி எத்தனை பேர் எனக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னானுங்க. 28ஆம் தேதி முடிஞ்சிச்சு, 1ஆம் தேதிக்கு வந்து இந்த மாதம் பாருங்க அண்ணே உங்களுக்கு சொல்லணுன்ட்டு கர்த்தர் சொன்னார். எனக்கு யோசனை, டேய் இவனுங்க ஒருத்தனுங்க சும்மா நம்ம எமோஷனை பார்த்து நம்மளும் ஏதோ ஒரு டவுனில் இருக்கிறோம் தெரிஞ்சு நம்மளே அடிக்கிறானுங்க. அதை நேற்று ராத்திரி சொன்ன, ஆண்டவரே உமக்கு தெரியாம உன்னுமால் அல்லாமல் வேற எவனுக்கு தெரியுதில்ல சில விஷயம். ஆண்டவரே, எத்தனை பேர் நம்புறீங்கப்பா? விசுவாச வார்த்தைகள் வேற. Sometimes we keep trusting certain prophecies because we are so emotionally weak. நம்ம இமோஷன் ரொம்ப வீக் ஆயிடுது இல்லையா? உடனே ஒரு திருக்கசம் நமக்கு அப்படியே போய் உள்ள உட்காந்துரும். அப்படியே சக்கன அப்படியே டக்குன்னு அப்படியே அது உள்ள உட்காந்து நம்ம அப்படியே ரொம்ப என்ன பண்றோம் தெரியுமா, ட்ரமேட்டிக்லி அப்பா அந்த நேரத்துக்கு அது இமோஷனா இருக்கும். அப்புறம் வெறுப்பாயிடும், கர்த்தர் மேலே கோவம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, சில விஷயத்தை உண்மையா நிஜமா ஒத்துங்க. கர்த்தாவே சில காரியங்களுடைய என் காத்திருப்புடைய எப்போ செய்ய போறீங்க, என்னைக்கு செய்ய போறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். யார் அதை சொல்லுவீங்க? காத்திருக்கிறது செய்யாமலாம் போக மாட்டார், செய்வார். செய்யாம போவே மாட்டார், அவர் செய்வார். சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கே மாற மாட்டார். அதனால அந்த டிசப்பாயின்மெண்ட்ல போயிடாதீங்க. ஐயோ செய்ய மாட்டார், செய்ய மாட்டார்ல, செய்வார். எப்ப செய்வார் அவருக்கு தான் தெரியும். ஆனா நீ கிரகிக்கவே முடியாது எப்படி செய்வார்ன்றதெல்லாம். நீ என்ன பண்ண முடியாது, வேற விதத்துல செஞ்சிருவார். நீ யோசிச்சிருப்ப இந்த ரூட்ல இருந்து வரும்ட்டு, அவரு வந்து வேற ரூட்ல இருந்து நீ எங்கேயும் பார்க்காத போது பின்னாடி இருந்து செஞ்சுட்டு போயிடுவாரு. எத்தனை பேருக்கு புரியுது சார்? அதை தான் சங்கீதக்காரன் ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு பாருங்க. டக்கு டக்குன்னு ஒரு 3-4 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு நம்ம ஜபம் பண்ணிட்டு போயிடலாம். சொல்றாரு 65ஆம் சங்கீதத்துல நான் டக்கு டக்குன்னு சில விஷயங்களை சொல்றேன், என்னோடு கூட நீங்க அப்படியே திருப்பி பார்த்துங்க. சொல்றாரு, இந்த ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் யோசிக்கும் போது நிறைய காரியங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இல்லை எத்தனை சம்பவங்கள் வேதாம அடிப்படையில் அநேக காரியங்கள் இருக்கிறது. தி புக் ஆஃப் சாம்ஸ் 65வது அதிகாரத்தினுடைய 5வது வசனமாய் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, பூமியின் என் கூட சேர்ந்து அப்படி வாசிங்க, எல்லாரும் எடுத்து பைபிள் எடுத்து வாசிங்க. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரம் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனாலே எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுவீர். அப்போ அவர் பயங்கரத்துல ஒரு காரியம் நடக்கும், பதில் வரும். முதல் விஷயம் நோட் பண்ணிங்க, என்னதுங்க? ஆன்சர். இந்த மாசம் பயங்கரமா பதில் தருவாருன்னு கர்த்தர் சொல்றாரு.
என்ன பண்ணுவாருங்க? எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்குறீங்க? நீதி உள்ள உத்தரவு தருவார். மனுஷன் தரத்து சும்மா ஏதோ நீ கேட்குறேன்னு கொடுத்துட்டு போயிடுவான். அதான் பவுல் சொல்றாருல, நீங்களும் என் சூழ்நிலையை பார்த்து 2 தரம் உதவி பண்ணிட்டு போயிடுறீங்க, ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். என் தேவை எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாசத்துல நீதி உள்ள உத்தரவு வரும். டக்குன்னு சொல்லிட்டாருங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லுங்க. நீதி உள்ள உத்தரவு அருளுவார். பயங்கரமாய் நீதி உள்ள உத்தரவை கர்த்தர் தருவார். அப்படின்னா என்னது? இறங்கி செஞ்சிருவாரு. நம்ம பாஷையிலேயே சொல்லுங்க, என்ன பண்றாரு? நீதி உள்ள உத்தரவு அருளுவார். நீதி உள்ள உத்தரவு. நீங்க உங்க சூழ்நிலை எப்படி எப்படி எடுத்துக்கணுமோ அதை அப்படி எடுத்துங்க. உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு நிக்கல, வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரர் தன் வாழ்க்கை பூர்வமாய் பார்த்தார். துரத்தப்பட்டார், காட்டில் இருந்தார், மாமனார் துரத்தினா, தம்பி அண்ணன் துரத்துறான், இவன் துரத்துறான், அவன் துரத்துறான். ஆனால் சொல்றார், கர்த்தருடைய நீதி என்னைக்கு நிற்கும், என்னெல்லாம் எவனை துரத்தினாலும் திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் திட்டத்தில் நிற்க வச்சிருவார். அதுதான் சார் அர்த்தம். அதுதான் சார் அர்த்தம். God will bring back to the promise what God had called me for. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய வாக்குல கர்த்தர் கொண்டு வந்து என்னை நிறுத்துவார். எத்தனை காரியங்களால் அவர் நீதி உள்ள தேவன். அவருடைய உண்மையை யாரும் மாற்ற முடியாது. அவருடைய உண்மைக்கு விரோதமாக எவனும் எழும்பி நிற்க முடியாது. அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நீதியான தேவன். அந்த நீதியில ஒரு பதில் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பயங்கரமான. அதான் அந்த வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ அதை ஹைலைட் பண்றேன் உங்களுக்கு. பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீதி உள்ள. சொல்லுங்க, அது அந்த வார்த்தையை திருப்பி எல்லாம் எம்பசைஸ் பண்ணுங்க. பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுவீர். இப்போ மண்டையை கழுவணும்னு சொன்னல, இப்படிதான் கழுவணும். நம்ம வார்த்தையை வச்சு தான் கழுவணும். இதுதான் பெஸ்ட். இது ஆசிடோட பவர்ஃபுல். எதை வேணா வச்சுங்க, நீங்க எதை கழுவினாலும் அந்த மாதிரி இந்த வசனம் தான் வந்து இன்னைக்கு ஜெய முடியாது. பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 66ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, எல்லாம் வாசிக்கலாம் வாங்க. தேவனை நோக்கி உம்முடைய கிரியைகளில், அப்போ செயல்பாட்டில் ஆண்டவர் பயங்கரமாக இருக்கிறார். உத்தரவு தரது பார்த்தல, சும்மா அப்படியே குவைட்டா. அவர் செயல்பாட்டு, God of action. சொல்லுங்க, God of action. First is answer is a God of action, is a God of authority. ஏலியே சொல்றேன், awesome and amazing God is a God of action, is a God of answer, is a God of authority. என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு. சொல்லுங்க, உம்முடைய சத்துருக்கள் எனக்கல்ல உமக்கு. என்ன தொடுவார்? அவருடைய கண்ணின் மணியை தொடுவார். சொல்லுங்க, என்ன தொட்டானா யாரை தொடுறான்? நீ உண்மையான விசுவாசி, அவர் தான் புள்ள. அவர் புள்ள நீங்கன்னா அப்போ உங்களை தொடுறானா அவரை தொடுறான். அப்போ அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக ஒன்று செய்யறானா அவன் எனக்கு விரோதமாக செய்யறான், நீ கம்முனு. எனக்கு விரோதமாக விச்சங்க பேசி அடங்கிடுவா. யார் எத்தனை பேருக்கு புரியுது சார்? வசனத்தில் ஆழமாக புரிஞ்சுங்க. மண்டை கழுவிடும். இன்னைக்கு வித்தியாசமாக போவோம். இங்கேருந்து போகும்போது எப்படி 1ஆம் தேதி கர்த்தர் பார்த்து வரன்ற தைரியத்தோடு போவோம். வரும்போது எப்படி வந்தீங்களோ தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி வந்தீங்கன்னா, போகும்போது தலை சுத்தெல்லாம் நின்று ரொம்ப விடுதலையாக இங்கேருந்து போயிட்டுனா சொல்லி கர்த்தர் பார்த்து பாரு, அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். இதெல்லாம் சரித்திரம் அல்ல, இதெல்லாம் சும்மா கதை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. இது நடந்தது, இன்னைக்கும் நடக்கும். அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கு. நம்ம வேணா வாழ்ற பட்டணத்தில் சிலது நடக்கலன்னா இன்னைக்கும் மரித்தவன் உயிரோடு எழுந்துட்டு தான் இருக்கிறான். குருடன் பார்வையடைகிறான், தப்பானிகள் நடக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, கேன்சர் வியாதி சுகமாகுது. இன்னைக்கும் ஜெயம் வந்துட்டே தான் இருக்குது. இத்தனை பொருளாதார தேவையின் மத்தியிலும் ஜனங்க வீட்டை தான் வாங்குறாங்க. எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. கோடி ரூபாவோ இல்லை 100 கோடி ரூபாவோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவர். யாராருக்கெல்லாம் புரியுது சார்? சொல்றார், ஒன்று சொன்னேன், இஸ் a God of action. Sorry, is a God of answer. Is a God of action, is a God of authority. 1 2 பார்த்து முடிச்சிடலாம். 6 நாள் ஆயிடுச்சுல்ல. 68வது அதிகாரத்துக்கு வாங்க. The book of, அதே சங்கீதக்காரன் பாருங்க எப்படிலாம் எழுதுறாரு பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேவனே, 35வது வசனம், கடைசி வசனம், Psalm 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அந்த பயங்கரன்ற வார்த்தை விட்டுறாதீங்க, அண்டர்லைன் பண்ணீங்க. பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பயங்கரத்தில் there is assurance and ability. அல்லேலூயா.
அவருடைய பயங்கரத்துல நம்பிக்கை உண்டு. அவருடைய பயங்கரத்துல எந்த காரியத்திலும் கர்த்தர் திராணியை தந்துருவார். முடியவே முடியாதுன்றதுல கர்த்தர் திராணியை தர வல்ல. அதாவது சொல்ற ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, ஆண்டவரே இது என்னால முடியாது, ஆனால் நீர் பயங்கரமாய் செயல்படுகிறவர். படிப்பே வராது, உனி முட்டாளு, நீ மக்கு, உனக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது, இல்லைன்னா சயின்ஸ் வராது, உனக்கு ஃபார்முலா, உதாரணத்துக்கு சொல்றேன், அதெல்லாம் அவன் சொல்றது. ஆனா கர்த்தர் பயங்கரமாய் செயல்படுகிறவர். இன்னைக்கே மாத்திருவார். 4 மணிக்கு பரிச்சதா இன்னைக்கு கூட கர்த்தர் மாத்த வல்லவரா இருக்கிறார். செய்வார். ஞானத்தை அறிவியும் அருளுகிறவர், ஆலோசனை தருகிறவர். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. செத்தே போச்சு பிசினஸ், இனி வாய்ப்பே கிடையாது, இந்த ஊர்ல அது நடக்காதுன்னா நடக்கும். அதான் நம்பிக்கை தர்றவர். அதுக்குரிய திராணியை தருவார். சொல்லுங்க, நம்பிக்கை தருவாரு, திராணியம் தருவார். சொல்லுங்க, நம்பிக்கை தருவாரு, திராணியம் தருவார். ஒரு 4-5 காரியம் சொன்னல, பதில் தருவாரு, செயல்படுவாரு. அதிகாரத்தை அவர் செய்யற என்ன வச்சுதான் செய்வாரு. சொல்லுங்க, அதிகாரம் யார்? அவர் வந்து இறங்கி கூச்ச வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு, என்ன வச்சு செய்வார் அதிகாரமா. அல்லேலூயா. நம்பிக்கை தருவார். இழந்தே போயிருந்தாலும் நீ காலைல உங்களுக்கு நம்பிக்கை தருவார். இழந்து போயிருந்தாலும் நம்பிக்கை தருவார். அல்லேலூயா. காலைல கர்த்தர் சொல்றாரு, திராணியே இழந்திருந்தீங்கனால இந்த மாத்துல கர்த்தர் உனக்கு திராணியை தருவார். கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அவரால் முடியாது என்பதில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலில் எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, எந்தெந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி இனி முடியாது, தோத்து போயிட்டேன், இன்னைக்கு நடக்காது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு 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 பொய் ஒன்று ஓடிட்டே இருக்கும் உள்ள. இது வந்து இந்த பிசாசுடைய பொய். அதை வந்து ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி எழுதிடுவார். இன்னைக்கு வாங்க மண்டையில் முதல்ல மாற்றி எழுதிட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சிந்தனையிலே, ஆவிக்குரிய மண்டையில், நம்ம சந்தேகத்தில் கர்த்தர் மாற்றி எழுதினாதான் இன்னைக்கு காரியங்கள் ஜெயமா மாற முடியும். சும்மா வந்து ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் ஆராதனைக்கு வரோம்னா நம்ம மண்டை கழுவப்படணும். இன்னைக்கு நம்ம சிந்தனை, நம்ம பயம் கழுவப்படணும், நம்ம சந்தேகம் கழுவப்படணும், இன்னைக்கு கேள்வி கழுவப்படணும். ஏன்னா உலகத்துல வெளியில உட்காந்துட்டே இருந்தா அதை பார்க்குறோம், இதை பார்க்குறோம், மொபைலை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், ரீல்ஸை எல்லாம் பொய் சொல்லிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்மளை சுற்றி எல்லாம் பொய்யை சொல்லிட்டே நம்மளை பிசாசு ஏமாத்தி இருக்கிறத இன்னைக்கு கர்த்தர் கழுவுறதுக்கு இங்கே கொண்டு வந்துடுறார். 1ஆம் தேதி காலைல நீங்கள் ஏதோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்கு வரலைங்க, அர்ச்சனையை வாங்கிட்டு போகிறது வரல. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? என் சிந்தனை கழுவப்பட்டு என் விசுவாசத்தில் நிற்கும்படிக்கு இந்த காலில் வந்திருக்கிறேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் தம்முடைய நீதியின்படியே என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த 1ஆம் தேதி காலையில கர்த்தர் நன்மை செய்கிறவர், அவரை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது என்பதை நீங்க காலில் சொல்லிட்டே இருங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு பாருங்க, அவருடைய சத்தம் புறப்பட்டு வந்துச்சுன்னா அசையாததும் அசையா. The Lord will thunder his voice. அவருடைய சத்தம் புறப்பட்டு வந்து நீ கிரகிக்க கூடாத, நீ எதிர்பார்த்திராத, ஒருவேளை there are certain things இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீ சொல்லி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். The Lord does greater things beyond your understanding. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அவரால் தான் மாத்திரம் தான் செய்ய முடியும். அவர் அதை செய்ய வல்லவர் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். Because he is an awesome God. பயங்கரமான தேவன். அவரால் கூடாததில் அவர் பதில் தருவார், உன்னை பலப்படுத்துவார், உனக்காக நின்று பரிந்து பேசுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உனக்கு நம்பிக்கை தருவார். உன்னால முடியாததுக்கு அவர் திராணியம் தர வல்லவராக இருக்கிறார். இது எல்லாத்தையும் எங்க ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த மாதத்தில் நீ துவண்டு போயிருப்பா என்றால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, டோன்ட் கிவ் அப். நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த காலில் கர்த்தரால முடியாது எதுவுமே இல்லை.